இரட்டை இலை சின்னத்தை பெற லஞ்சம் கொடுக்க முயற்சித்த புகாரில் கைதாகி இருக்கும் டிடிவி தினகரன் 5 நாள் காவல்துறை காவலில் இருக்கிறார். அவர் விசாரணைக்காக தற்போது சென்னை அழைத்து வரப்பட்டிருக்கிறார். அவரை காவல்துறையினர் அழைத்து வரும் காட்சிகள் நேரலையில் வழங்க இருக்கிறோம். தற்போது சென்னை விமான நிலையத்தில் டிடிவி தினகரனை டெல்லி காவல்துறையினர் அழைத்து வந்திருக்கிறார்கள். 5 நாள் காவல்துறை விசாரணையில் அவரை சென்னை, பெங்களூரு உள்ளிட்ட இடங்களுக்கு நேரில் அழைத்துச் சென்று விசாரிக்க காவல்துறையினர் திட்டமிட்டிருக்கிறார்கள். சென்னை விமான நிலையத்தில் வந்து இறங்கிய டிடிவி தினகரனை காவல்துறையினர் காரில் ஏற்றி அழைத்து செல்லும் காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திரையின் வலதுபுறம் அவர் வந்து இறங்கிய காட்சிகளும், இடதுபுறம் தற்போது அங்கு நிகழும் காட்சிகளும் நமக்கு நேரலையில் கிடைத்துக் கொண்டிருக்கின்றன. இதுகுறித்த தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர்கள் விரைவில் இணைய இருக்கிறார்கள். நமது செய்தியாளர் சுப்பிரமணியிடம் கூடுதல் விவரங்களை கேட்டு பெறலாம். சுப்பிரமணி, டிடிவி தினகரனை அழைத்து வந்திருக்கும் காவல்துறையினரின் குழுவில் எத்தனை பேர் இடம்பெற்றிருக்கிறார்கள்? விசாரணை எப்போது தொடங்கி சென்னையில் எந்தெந்த இடத்தில் விசாரணையை நடத்த திட்டமிட்டிருக்கிறார்கள்? அதிமுக அம்மா அணி துணை பொதுச் செயலாளரான டிடிவி தினகரனை டெல்லி போலீசார் தற்போது சென்னை விமான நிலையத்திற்கு அழைத்து வந்து வெளியே அழைத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். 5 நாட்கள் அவர் போலீஸ் காவலில் எடுக்கப்பட்டிருக்கிறார்கள். 5 நாட்களும் அவரிடம் விசாரணை நடத்துவதற்கான திட்டங்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறார். டெல்லி போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் ஆணையத்தில் 50 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்து இரட்டை இலை சின்னத்தை பெறுவதாக குற்றச்சாட்டு அவர் மீது இருக்கிறது. அதன் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். தற்போது அவர் சென்னை அழைத்து வரப்பட்டிருக்கிறார். டெல்லி போலீசார், அதாவது டெல்லி உதவி கமிஷனரான ஷெகாவத் தலைமையிலான போலீசார் தற்போது இங்கே சென்னை வந்திருக்கிறார்கள். அவரை அழைத்து வந்திருக்கிறார்கள். அவருடன் 10 பேர் கொண்ட குழுவினர் தற்போது இங்கே சென்னை வந்திருக்கிறார்கள். அவர்களும் விசாரணைக்காக வந்திருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. சற்று நேரத்திற்கு முன்பாக சென்னை போலீசார் தயார் செய்து கொடுக்கக்கூடிய வாகனத்தில் தற்போது டிடிவி தினகரன் அழைத்து செல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அவர் எங்கு செல்கிறார் என்ற விவரங்கள் இதுவரை தெரியவில்லை. 5 நாட்கள் விசாரணையின் போது, அதாவது சென்னை தற்போது அழைத்து வரப்பட்டிருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக பெங்களூரும் அழைத்து சென்று விசாரிக்க போலீசார் திட்டமிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக கடந்த சுகேஷ் சந்திரசேகர் கைது செய்யப்பட்டவுடன் அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டது. அவரிடமிருந்து ஒரு விசாரணை நடத்தப்பட்டது. அந்த விசாரணையை தொடர்ச்சியாக தற்போது கடந்த 25ஆம் தேதி டிடிவி தினகரன் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட பிறகு 5 நாட்கள் போலீஸ் காவல் கேட்கப்பட்டிருந்தது. அந்த காவலை தொடர்ந்து தற்போது டிடிவி தினகரன் சென்னை அழைத்து வரப்பட்டிருக்கிறார். அவரை விசாரிப்பதற்காக தற்போது விமான நிலையத்திலிருந்து டெல்லி போலீசார் வெளியே அழைத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். சுப்பிரமணி, எந்த இடத்தில் வைத்து விசாரணை மேற்கொள்கிறார்கள் என்கிற தகவல் இதுவரை கிடைக்கவில்லை. சென்னையில் எத்தனை நாட்கள் விசாரணை நடத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது? முதல் கட்டமாக அவரை சென்னையில் வைத்து விசாரணை நடத்துவதற்காகத்தான் டெல்லி போலீசார் சென்னை அழைத்து வந்திருக்கிறார்கள். பெங்களூரும் அழைத்து சென்று விசாரிக்க திட்டமிட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் டிடிவி தினகரனுடன் கைதாகி இருக்கக்கூடிய அவரது நண்பரான மல்லிகார்ஜுனாவிற்கு சொந்த ஊர் பெங்களூர். அவரது வீட்டிலும் சோதனை நடத்த திட்டமிட்டிருப்பதாகத்தான் டெல்லி போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல டிடிவி தினகரன் வீட்டிலும் சோதனை நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் டெல்லி காவல்துறை தரப்பிலும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. டெல்லி லஞ்ச ஒழிப்பு தனி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட அவர் 5 நாள் போலீஸ் காவல் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த காவலை தொடர்ந்து பல்வேறு கட்ட விசாரணை நடத்த அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள். சுகேஷ் சந்திரசேகரிடம் பறிமுதல் செய்யப்பட்ட அந்த பணத்தை தொடர்ந்து 1,30,00,000 ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருந்தது. 10 கோடி ரூபாய் சட்ட விரோதமாக டெல்லிக்கு அந்த பணம் வந்திருப்பதாக டெல்லி போலீசார் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாக மீதி உள்ள பணம் யாரிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த பணம் யாரிடம் இருக்கிறது, யார் யாருக்கெல்லாம் இதில் தொடர்பு இருக்கிறது என்று பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்த டெல்லி போலீசார் திட்டமிட்டிருக்கிறார்கள். அதே போல டிடிவி தினகரனும் சுகேஷ் சந்திரசேகரும் பேசிய உரையாடல்கள் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக யார் யாருக்கெல்லாம் அந்த தொலைபேசி அழைப்புகள் கொடுக்கப்பட்டு பேசியிருக்கிறார்கள் என்ற விவரங்களை ஏற்கனவே டெல்லி போலீசார் கைப்பற்றியிருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாக 16 பேருக்கு டெல்லி போலீசார் சம்மன் அனுப்பியிருப்பதாக நீதிமன்றத்திலே டெல்லி போலீசார் தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில் அந்த விசாரணைக்காக 5 நாட்கள் அவர் காவலில் எடுக்கப்பட்டிருக்கிறார்.
சென்னை பெங்களூரு அழைத்து விசாரணை நடத்த அவர்கள் திட்டமிட்டு இருக்கிறார்கள். அநேகமாக 2 நாட்கள் இவர் சென்னையில் இருந்து விசாரணை நடத்தப்படுவார் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. சென்னை போலீசாரின் உதவியும் டெல்லி போலீசார் கேட்டிருப்பதாக தான் தெரிய வந்திருக்கிறது. முதல் கட்டமாக அவர்களுக்கு அதிவிரைவு படை, அதாவது ஆயுதப்படை போலீசார் ஒரு டெம்போ வேனில் பாதுகாப்பு சென்று அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல இன்னொரு டெம்போ வேனில் டெல்லி போலீசின் தனிப்படை போலீசாரும் இங்கே வந்திருக்கிறார்கள். உதவி கமிஷனர் ஷெகாவத் தலைமையில் விசாரணைக்காக தற்போது டிடிவி தினகரன் வாகனத்தில் அழைத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். சுப்பிரமணி, பொதுவாக இப்படி நேரில் அழைத்து செல்லப்பட்டு நடத்தப்படும் விசாரணையின் நடைமுறை குறித்து சொல்ல முடியுமா? நீதிமன்றத்தில் 5 நாட்கள் காவல் கேட்டு அனுமதியை பெற்றிருக்கிறார்கள் டெல்லி போலீசார்கள். அதே போல இந்த விசாரணையின் போது டிடிவி தினகரனுடைய வழக்கறிஞர் ஒருவர் உடன் இருக்க நீதிமன்றம் அனுமதி அளித்திருக்கிறது. இதற்கிடையில் டிடிவி தினகரன் உதவியாளர் ஜனார்த்தனிடம் ஏற்கனவே விசாரணை நடத்தப்பட்டு அவர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். அதே போல அவரது வழக்கறிஞர் குமாரிடமும் விசாரணை நடத்தப்பட்டிருப்பதாக டெல்லி போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் டிடிவி தினகரன் தற்போது சென்னை அழைத்து வரப்பட்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அவரிடம் தீவிர விசாரணை நடத்த முடிவு செய்திருக்கிறார்கள். அதாவது சட்டவிரோதமாக டெல்லிக்கு அனுப்பப்பட்டிருந்த 10 கோடி ரூபாயில் 1,30,00,000 மட்டுமே பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. மீதி இருக்கக்கூடிய 8,70,00,000 பணம் யாரிடம் இருக்கிறது என்ற கேள்வியை அவரிடம் கேட்க இருக்கிறார்கள். அதே போல தேர்தல் கமிஷனில் தொடர்பில் இருக்கக்கூடிய சில IAS IPS அதிகாரிகளுக்கும் இதில் தொடர்பு இருக்கலாம் என்ற சந்தேகத்தை டெல்லி போலீசார் எழுப்பியிருக்கிறார்கள். அதில் 7 அதிகாரிகளுக்கு தொடர்பு இருக்கலாமா என்ற சந்தேகமும் எழுப்பப்பட்டிருக்கிறது. அவர்களிடமும் விசாரணை நடத்த டெல்லி போலீசார் திட்டமிட்டு இருக்கிறார்கள். நேற்று அவர் போலீஸ் காவல் வழங்கப்பட்டவுடன் அவர் டிடிவி குடும்பத்தினர் அவரை நேரில் சந்தித்திருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாக தற்போது இன்று காலை சென்னை விமான நிலையத்திற்கு அவர் அழைத்து வரப்பட்டிருக்கிறார். குறிப்பாக நாஞ்சில் சம்பத், அதே போல கர்நாடக மாநில செயலாளர் புகழேந்தி ஆகியோர் நேரடியாக வந்து டிடிவி தினகரனை சந்திக்க முயன்றார்கள். ஆனால் காவல்துறையினர் அவர் சந்திக்க கொடுக்கவில்லை. இந்த நிலையில் விசாரணைக்காக தற்போது அவர் விமான நிலையத்திற்கு வெளியே அழைத்து வரப்பட்டிருக்கிறார். அழைத்து வரப்பட்டு காவல் அவர் சென்று கொண்டிருக்கிறார். சுப்பிரமணி, இந்த விசாரணை வளையத்திற்குள் வேறு சிலரையும் கொண்டு வர வாய்ப்பு இருக்கிறதா? கண்டிப்பாக ஏற்கனவே டெல்லி போலீசார் தெரிவித்திருந்தார்கள். அதாவது 16 பேருக்கு நாங்கள் இந்த வழக்கு தொடர்பான விசாரணைக்காக 16 பேருக்கு சம்மன் கொடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக முதல் கட்டமாக சுகேஷ் சந்திரசேகரிடம் டெல்லி போலீசார் கைது செய்து அவரிடம் 1,30,00,000 பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருந்தது. அதே தொடர்ச்சியாக டிடிவி தினகரன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரது நண்பர் மல்லிகார்ஜுன கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில் மீதம் இருக்கவர்களிடம் தனித்தனியாக ஒரு தனிப்படை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். 5 நாட்கள் போலீஸ் காவலில் எடுக்கப்பட்டுள்ள அந்த டிடிவி தினகரன் தற்போது சென்னை அழைத்து வரப்பட்டு அவரிடம் விசாரணை நடத்த இருக்கிறார்கள். அவர் அளிக்கக்கூடிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் அடுத்த கட்ட விசாரணைக்கும் திட்டமிடப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் ஒரு தனிப்படை போலீசார் மட்டுமே இங்கே வந்திருக்கிறார்கள். டிடிவி தினகரன் விசாரணை நடத்துவார்கள். அதன் பிறகு இன்னொரு தனிப்படையினர் இங்கிருந்து பெங்களூர் புறப்பட்ட பிறகு மல்லிகார்ஜுனாவை பெங்களூரில் வச்சு விசாரணை நடத்துவதற்கான முடிவு செய்திருக்கிறார்கள். இதற்கு அடுத்ததாக இந்த வழக்கில் யார் யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கிறது என்ற பட்டியலை சேகரித்து அவர்கள் மீதும் சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக டெல்லி காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது டிடிவி தினகரன் காவல்துறை வாகனத்தில் விசாரணைக்காக அழைத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். எந்த இடத்தில் வைத்து விசாரணை நடத்துவார்கள் என்ற விவரங்களை இதுவரை காவல்துறை தெரிவிக்கவில்லை. ஆனால் சென்னை போலீசாரின் உதவியும் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். சுப்பிரமணி, 2 நாட்கள் சென்னையில் வைத்து டிடிவி தினகரனிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்த திட்டமிட்டிருப்பதாக சொன்னீங்க. எந்த இடத்தில் அவர் தங்க வைக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது? சென்னையில் ஒரு முகாமிட்டு அந்த விசாரணையை தீவிரப்படுத்தத்தான் டெல்லி போலீசார் திட்டமிட்டு இருக்கிறார்கள். அதற்கான ஏற்பாடுகளை முன்கூட்டியே டெல்லி போலீசார் வகுத்திருப்பதாக தான் தெரியும். ஆனால் எந்த இடம் என்ற விவரங்களை இதுவரை தெரிவிக்கவில்லை. அது ரகசியமாகத்தான் வைக்கப்பட்டிருக்கிறது. இடம் ஏனென்றால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எதுவும் வந்துவிடக் கூடாது என்ற ஒரு கவனத்திலும் டெல்லி போலீசார் இருக்கிறார்கள். அதே போல சென்னை போலீசாருக்கு உதவியை அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். அதன் ஒரு கட்டமாக ஆயுதப்படை போலீசார், அதாவது அதிவிரைவு படை போலீசார் அவர்கள் பாதுகாப்பிற்கென்று அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அநேகமாக தற்போது அவர் அழைத்து சென்றப்பட்ட பிறகு அவருக்கு உணவு அளித்துவிட்டு அதன் பிறகு மாலையில் விசாரணை நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் தெரிய வருகிறது. அதே போல நேரடியாக அவர் டிடிவி தினகரன் வீடு இருக்கிற பெசன்ட் நகரில் இருக்கக்கூடிய அவர் வீட்டிற்கு சென்று கூட விசாரணை நடத்த திட்டம்
அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த கட்டமாக பெங்களூர் சென்று விசாரணை நடத்தவும் திட்டமிட்டிருக்கிறார்கள். சுகேஷ் சந்திரசேகரை சென்னை அழைத்து வந்து விசாரித்த பிறகு நேரடியாக கொச்சின் அழைத்து சென்று விசாரணை நடத்தியிருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாக பெங்களூரும் அழைத்து சென்றிருப்பதாகத்தான் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே சுகேஷ் சந்திரசேகரை எங்கெல்லாம் அழைத்து சென்று விசாரணை நடத்தினார்களோ அங்கெல்லாம் டிடிவி தினகரனையும் அழைத்து சென்று விசாரிக்க அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள். தொலைபேசி உரையாடலை வைத்து இந்த விசாரணை நடத்தப்படும் என்றுதான் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சுப்பிரமணியன், சென்னை போலீசிடமிருந்து ஆயுதப்படை பாதுகாப்பை டெல்லி போலீஸ் கோரியிருக்கிறது. வேறு ஏதேனும் டெல்லி போலீஸ் சென்னை போலீசிடம் உதவி கோரியிருக்கிறதா? அதற்கு சென்னை போலீஸ் சம்மதம் தெரிவித்திருக்கிறதா? சுப்பிரமணியன், இணைப்புல தான் இருக்கிறீங்க. டிடிவி தினகரனிடம் விசாரணை மேற்கொள்வதற்காக டெல்லி போலீஸ் அவரை சென்னை விமான நிலையம் அழைத்து வந்திருக்கிறார்கள். சென்னையில் எந்த இடத்தில் விசாரணை மேற்கொள்ளவிருக்கிறார்கள் என்பது பற்றி இதுவரை எந்த ஒரு தகவலும் தெரிவிக்கவில்லை. டெல்லி போலீஸ் சென்னை போலீசிடம் உதவி கோரியிருக்கிறார்கள். பாதுகாப்பு தேவை என்று அந்த வகையில் பாதுகாப்பு படையை சென்னை போலீஸ் வழங்கியிருக்கிறது. தற்போது முழு பாதுகாப்புடன் டிடிவி தினகரன் தற்போது விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்படுகிறார். எந்த இடத்தில் விசாரணை நடக்கவிருக்கிறது என்பது இன்னும் சிறிது நேரத்தில் தெரிய வரும். சென்னைக்கு அழைத்து வந்து விசாரணை மேற்கொள்வதற்கு முக்கிய காரணம் சென்னையில் அவருக்கு நெருங்கியவர்களிடமும் இந்த விசாரணை மேற்கொள்வதற்காகவும் மேலும் சிலர் இந்த விசாரணை வளையத்திற்குள் சேர்க்கப்படலாம் என்றும் எதிர்பார்ப்பு நிலவுகிறது. 5 நாட்கள் போலீஸ் காவலில் எடுக்கப்பட்டிருக்கும் டிடிவி தினகரன் தற்போது சென்னையில் விசாரணைக்காக அழைத்து வரப்பட்டிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து அவர் பெங்களூரு, கொச்சி போன்ற இடங்களுக்கும் அழைத்துச் சென்று விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்படுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நமது செய்தியாளர் சுப்பிரமணியன் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சுப்பிரமணியன், ஆயுதப்படை உதவியை சென்னை போலீசிடம் டெல்லி போலீஸ் கோரியிருக்கிறது. வேறு ஏதாவது கோரிக்கை வைத்திருக்கிறதா? அதற்கு சென்னை போலீஸ் சம்மதம் தெரிவித்திருக்கிறதா? வழக்கு விசாரணை குறித்து டெல்லி போலீசார் சில உதவிகள் மட்டுமே சென்னை போலீசாரிடம் கேட்க முடியும். அதாவது குறிப்பாக வாகன உதவி, அதே போல பாதுகாப்புக்கென்று போலீசார் என சிறு சிறு உதவிகள் மட்டுமே கேட்க முடியும். ஆனால் வழக்கு விசாரணையில் சென்னை போலீசார் எந்த ஒரு தலையீடும் ஈடுபட முடியாது. அதன் ஒரு கட்டமாகத்தான் அவர்கள் வாகன உதவியை அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாக பாதுகாப்பிற்கென்று போலீசார் வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். அந்த பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. எந்த இடத்தில் வைத்து விசாரணை நடத்தப்படுகிறதோ அந்த இடத்தில் துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் என்று சென்னை போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 5 நாட்கள் விசாரணை சென்னையில் அநேகமாக 2 அல்லது 3 நாட்களுக்குள் விசாரணை முடித்துவிட்டு அடுத்த கட்டமாக பெங்களூர் செல்லதான் அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார்கள் டெல்லி போலீசார். தற்போது டிடிவி தினகரனை டெல்லி போலீசார் அழைத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக நேரடியாக அவரது வீட்டிற்கு சென்று விசாரணை நடத்ததான் அவர்கள் திட்டமிட்டிருப்பதாக தான் குறிப்பாக தெரிய வந்திருக்கிறது. இந்த வழக்கை பொறுத்தவரையில் 50 கோடி கைமாறி இருப்பதாகவும் எஃப்ஐஆரில் அதாவது முதல் தகவல் அறிக்கையில் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக நீதிமன்றத்தில் டெல்லி போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக டெல்லி நீதிமன்றம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ள அந்த 1,30,00,000 பணத்தை மட்டும் தெரிவித்திருக்கிறார்கள். மீதமுள்ள பணம் எங்கே என்று கேள்வியை டெல்லி நீதிமன்றம் எழுப்பியிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக தீவிர விசாரணை நடத்துவதற்கு தான் டிடிவி தினகரனை தற்போது சென்னை அழைத்து வந்திருக்கிறார்கள். மீதமுள்ள பணம் யாரிடம் இருக்கிறது, அந்த பணம் எப்படி டெல்லிக்கு கொண்டு வரப்பட்டது, அதே போல இந்த மோசடி வழக்கில் யார் யாருக்கெல்லாம் தொடர்பு இருக்கிறது என்று பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்ததான் டிடிவி தினகரனை தற்போது சென்னை அழைத்து வந்திருக்கிறார்கள். சிறிது நேரத்தில் அவரிடம் விசாரணை நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. சுப்பிரமணி, டிடிவி தினகரன் லஞ்சம் கொடுக்க முற்பட்ட போது அவரோடு இணைந்து செயலாற்றிய அவரது நண்பர் மல்லிகார்ஜுனேவும் இந்த விசாரணையில் ஒரு முக்கிய பங்கு பெற்றிருக்கிறார். அவரை பெங்களூரு அழைத்து விசாரிக்க திட்டமிட்டிருப்பதாக நீங்க சொன்னீங்க. தற்போது அவரது நிலை என்ன? அது குறித்த தகவல்கள் உங்களிடம் இருக்கிறதா? மல்லிகார்ஜுனா பெங்களூரை சேர்ந்தவர். அவர் பெங்களூருக்கு டிடிவி தினகரன் செல்லும் போதெல்லாம் அவரிடம் நண்பராக பழகியிருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக இந்த வழக்கில் அவருக்கு தொடர்பு இருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரிடமும் விசாரணை நடத்ததான் டெல்லி போலீசார் திட்டமிட்டிருக்கிறார்கள்.